இது வந்து மலையில் ஒரு சின்ன குன்று. இன்றைக்கி நான் உங்களை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க திருமலைக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். மலை கொழுந்தீஸ்வரர் அந்த கோவில் கிட்ட தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நட சாத்தப்பட்டிருக்கு. மணி 2 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க. எல்லா நாளும் திறந்துருக்கும் கோயில். பட்டு இந்த கோவில் தாங்க கிட்டத்தட்ட பாண்டியர் காலத்து குடைவர கோவில் இதுக்குள்ளே தான் இருக்குது. பல வரலாறும் இருக்குது. இது மேலே இந்த கோவிலுக்கு மேலே தமிழ் கல்வெட்டுலாம் இருக்குது, சமண படுக்கையும் இருக்குது, கிட்டத்தட்ட பாறை ஓவியங்களும் இருக்குது. அதோடைய வயது தொழில்துறை 4000 வருடம் சொல்கிறாங்க. கல்வெட்டோட வயது கிட்டத்தட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு நம்ம மலை வழியாக போய் ஏறி போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்து வாங்க. எதுவும் உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்காதீங்க. இதுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க வரவங்கக்கிட்ட கேட்கும்போது பிடுங்குற மாதிரி நம்ம பயந்துட்டு போவோம். மற்றவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். வாங்க. இங்கே பார்த்தீங்களா பாதங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலையிலே சொல்லியிருப்போம், பிரான் மலையிலே நம்ம பார்த்துருப்போம். இது ஓரிரு இடங்களில் இந்த சிவகங்கை மாவட்டம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வேண்டுதல் நிறைய இருக்குங்க, நிறைய நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா, இப்போ இந்த மலை கொழுந்தீஸ்வரருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்கன்னா அது நிறைவேறிடுச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு வேண்டுதலுக்காக அவங்க காலை வந்து பாதமாக வச்சு அதை செதுக்கி இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இது நிறையா இருக்குங்க இந்த இடத்துல வேண்டுதலுக்காக. இங்கே பாருங்கள், லேட்டஸ்ட்டாக வச்சு இதெல்லாம் பழசு, அங்கே இருக்கிறதுலாம் இதெல்லாம் புதுசு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஒருத்தர் உருவத்தையே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இப்போது லேட்டஸ்ட்டாக இதெல்லாம் நடந்தது. பைக் இங்கேயே பார்க் பண்ணிட்டு அப்படியே வரலாம். இங்கே தாமரை பூ இல்லை, குளம் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு மொட்டு இருக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ அந்த பாறை ஓவியமும் சமண படுக்கையும் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும். தொழில்துறை நமக்கு படிக்கட்டு போட்டு பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? இப்போது அந்த திருமலையில் இருக்க ஒரு பாறை மேலே இருக்கும். இந்த பாறைக்கு வந்து பம்பர பாறைன்னு சொல்கிறாங்க. இந்த பம்பர பாறை நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு வியூங்க. சின்ன ஒரு குன்று தான், சின்ன ஒரு குன்றில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இப்போ நம்ம அப்படியே போவோம், இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மலையில் ஒரு சின்ன குன்று. வாங்க. ஒரு மாலை நேரத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு காலையிலையும் மாலையிலையும் நல்ல ஒரு இடம். சீக்கிரமே போயிடலாம். இங்கே ஒரு கற்றளை கோயில் இருந்திருக்கு. கற்றளை கோயில்னால் கல் வந்து அடிக்கடிக்கு கட்டுவாங்க, ஆனால் இப்போது சிதைஞ்சிருக்கு. சின்ன ஒரு விளக்கு தூண் மட்டும்தான் அங்கே நடுவில் இருக்குது. கோயில் இருந்ததுக்கான அந்த கற்றளை கோயில் சொல்லலாம், அந்த இருந்ததுக்கான கல் பாருங்கள் இருந்திருக்கு. பட் இல்லை, எல்லாம் சேச்சு அங்கே இது பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் பாருங்கள் விநாயகர் கோயில் மாரி பண்ணிருக்காங்க. ஒரு குகை இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த மலைக்கு வந்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பக்கம் அதாவது இப்படி இருந்து பார்க்கும்போது வலது பக்கம் போனீங்கன்னா சமண படுக்கையெல்லாம் பார்க்கலாம், கல்வெட்டும் பார்க்கலாம். இந்த பக்கமும் இருக்குங்க, பாறை ஓவியத்துக்கு இந்த பக்கம் போனோம். வழியில் அடைஞ்சிட்டு நீ கொடு, நீ வரத்தால் நான் பார்த்துறேன். மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு நீங்கள் வர ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மலை தேனெல்லாம் கூடு கட்டுருக்கு. ஏன்னா சத்தம் எழுப்பினாலும் கல் எடுத்து இது பண்ணாலும் ஏதாவது ஒன்று கேட்டாலும் கிளம்பிடும். நம்ம பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நான் உங்களை இந்த இடத்துக்கு மட்டும் கூட்டு மட்டும் போகிறேன், நீங்கள் வர ட்ரை பண்ணாதீங்க. அப்பா ஆ
இது பாருங்க, இங்கேயும் இருந்திருக்காங்க. பட் இங்கே இருந்த ஓவியெல்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்க. இல்லை, எல்லாம் இங்கே இருந்ததெல்லாம் அழிஞ்சிருச்சு. ரொம்ப இதுன்றதுனால கிட்டத்தட்ட 4000 வருஷன்றதுனால ரொம்ப இதுதாங்க. பார்த்தோம்மா பாருங்க, பிற்காலமானு தெரில. பட் இங்கே என்ன விளையாடிருப்பாங்கங்க. இப்போ நம்ம கல்லை வச்சு நவுத்தி நவுத்தி விளையாடுவோங்களே, அந்த டெக்னிக். பாருங்க, அது எரி தெரியுங்களா? ஒரு மனித உருவம் இங்கெல்லாம் இருந்ததெல்லாம் அழிஞ்சிடுச்சுங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இந்த இடத்துல. பட் இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இங்கே நான் வந்திருக்கேன். பட் நீங்கள் இங்கே வராதீங்க. ஒன்று இருக்குது பாருங்கள், தெரிதான்னு தெரில உங்களுக்கு. தேன் கூடு நிறையா இருக்குது. இந்த பாறை முழுக்குமேங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வில் எரியிற மாதிரி இருக்குது பாருங்கள். சண்டை போடுற காட்சி தெரியுதுங்களா? பட்டு அழிஞ்சிட்டே வருது. பட் இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் அழிஞ்சிருங்க. அந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ வழி இல்லை, அந்த வழியே போவோம். அந்த வலது பக்கமாக இருக்குங்கள, அந்த வழியில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு குகைன்றதுக்கான அமைப்பு. தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, வரி வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வாழ்கிறதுக்கு, நீர் மேலாண்மைக்கு இந்த மாதிரி பாதைகளும் வெட்டியிருக்காங்க பாருங்கள், போகிற மாதிரி. இதுக்குள்ளேயும் இருக்குங்க. ஆமாம், இங்கேயும் ஓவியங்கள் இருந்துச்சு. பட் இப்போ இல்லைங்க. எல்லாம் சிதைச்சு நம்ம ஆளுங்க சிதைச்சிட்டாங்க. பக்கத்தில் ஒரு குகை இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், சமண படுக்கை, சமணர்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள். இங்கே பாருங்கள், இந்த குகையில் சமணர்கள் வாழ்ந்துருக்காங்க. சமண படுக்கைகள் இங்கே பாருங்கள் இருந்திருக்கு. பட்டு இப்போது எல்லாம் சிதைச்சிட்டாங்க. இதுக்குள்ளே பாருங்கள், நிறைய கட்டடங்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு இடங்க இதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த குகைகளில் வரலாற்று ரீதியாக பார்க்கணுன்னா கண்டென்ட் பெருசாக போகுங்க. ஏன்னா சொல்ல வேண்டிய இதுக்கு நிறைய இருக்குது. பட் இப்போ சிதைஞ்சிருந்தாலுமே இன்னும் நிறைய இருக்குது. பட் இதையும் பாதுகாக்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே, அந்த வரிக்கு மேலே கல்வெட்டுகள் வெட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஜூம் பண்ண முடியாது. இங்கேயும் கல்வெட்டு இருக்குது, இங்கேயும் கல்வெட்டு இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா தொழில்துறை போர்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்தா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இங்கே இந்த குகை பெருசாக இருக்குங்க. இதுக்குள்ளேயும் சமண படுக்கைகள்லாம் இருக்குங்க. அதில் ஒன்று இருந்திருக்கு. எங்கே இவங்க தங்குறவங்களுக்காக இங்கே பாருங்கள் ஒரு சுனை இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுறதுக்கு இங்கே ஒரு சுனை இருக்குது பாருங்கள், பயன்படுத்திக்காங்க. இந்த ஒரு அற்புதமான ஒரு வியூவில் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க. ஓகே, இந்த மலையில் தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு சூப்பர் வியூ தெரியுதுங்களா? இங்கேருந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, யானைமலை தோ இருக்குது, பிரான் மலை தோ இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கிட்டே தாங்க. ஓகேங்களா? இந்த மலையில் அதாங்க இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. இந்த மலையை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் கூறியிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய மலைகள் குன்றுகள் பற்றிய காணொலிகள் நம்ம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும், நிறைய போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். வாங்க, அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.